Title sponsor Janssen Signature Collections matching dhoti and shirts powered by National Safety School, Masters of Safety Education and SA Group of Institutions. இப்போ நீங்க போட்டுக்கிற டி-ஷர்ட் தோனி குடுத்ததுன்னு சொன்னாங்க, உண்மையா அது? எல்லோ நட்டி தான் உங்களோட நிக்நேமா? சின்ன வயசுல மணின்னு கூப்பிடுவாங்க எங்க அம்மாலாம். லெக் சைடுல டவுன்ல ஒரு டெவிலியர்ஸ் போறாருன்னா என்ன பால் போடுவீங்க? ஆஃப் சைட் பக்கம் நோறாருன்னா என்ன பால் போடுவீங்க? இப்ப நீங்க போடுறீங்க, நான் ரைட் ஹேண்டர், நான் இப்படி போறேன், இந்த பக்கம் வைடா போடுவேன், நல்ல வைடா போடுவேன். அந்த பக்கம் போடுவீங்க. அந்த பக்கம் போய் ஸ்கூப் ஷாட் அடிக்கிறதுக்கு போனாங்கன்னா என்ன போடுவீங்க? ஜென்டல்மேன் இன்னும் வைடா எலிவேஷன் கிடைக்க கூடாது. ஓகே, புரியுதுங்களா? இப்படி நிக்கிறாங்கன்னா, இப்போ ரைட் ஹேண்ட், இப்போ இவர் வந்து இங்க வராரு, இந்த ஆஃப் ஸ்டம்ப் ஏறி வராருன்னா, கிரிக்கெட் வட்டாரத்துல வர நியூஸ் என்னன்னா, நிறைய பேர் 5-6 சாக்ஸ் போட்டுக்கிறாங்களா உள்ளுக்குள்ள, நட்டியோடைய யார்கர் கால்ல வந்து அடிக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கேரம் பால், நக்கிள் பால், அப்புறம் ஷட்டில் பால், எல்லா கேம்ஸும் வருது இப்போ கிரிக்கெட்ல. இல்ல பேட்மிண்டன் பால் எல்லாம் வருது. அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஸ்லோர் ஏதாவது வச்சிருக்கீங்களா மெதுவா ஏமாத்துறதுக்கு? ஒரு நக்கல் பால் மட்டும் போட முடியாது, ஏன்னா என் ஃபிங்கர்ல அடிபட்டிருக்கு. வார்னருக்கு தமிழ்ல அட்வைஸ் ஏதாவது கொடுத்தீங்களா? வில்லியம்சனுக்கு ஏதாவது கத்துக்கிட்டீங்களா தமிழ்? இல்ல ஒருவேளை வார்னருக்கு வந்து நீங்க ஒரு 6 கொடுத்துருக்கீங்க, கோவம் வந்ததுன்னா கூட நச்சி ப்ளீஸ் போல் யார்கர் அப்படின்னு மெதுவா சொல்லுவாரு. கிட்டத்தட்ட கிரௌடே உங்களை பார்த்து சேர் பண்ற லெவலுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான் தோனி விக்கெட் எடுத்தது. கிரௌடு கண்டு தெரிஞ்சிருக்கும், இல்லாத கிரௌட கூட சந்தோஷம் தான் விக்கெட் எடுத்தது. பட் ஆனா அந்த 6 மட்டும் தான் என்னோட மைண்ட்ல இருந்துச்சு. தேவையில்லாம அந்த ஸ்லாட்ல கொடுத்துட்டேனே. 4 ஓவர் அட் ஸ்டேஜ் கொடுக்குறேன், ஆனா நீ டிசைட் பண்ணி சொல்லு, பவர் பிளேல கண்டினியூஸா 4 ஓவர் வேணுமா, டெத் ஓவர்ஸ்ல 4 ஓவர் வேணுமான்னு கேட்டாருன்னா டெத் தான் சார் போடுவேன். எனக்கு சேலஞ்சிங்கா போறது ரொம்ப பிடிக்கும். பிஹைண்ட் வுட்ஸ் ரசிகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். பர்சனாலிட்டிஸ பார்க்கணும்ன்றச்சே எல்லாருமே சக்சஸ பாக்குறாங்க இல்லையா? அதாவது எப்படியாவது நான் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சேலஞ்ச் எடுத்து ஜெயிச்சு காட்டுலேன்னு ஒத்த கால் எல்லாருமே நிற்பாங்க. மனுஷனே கிடையாது. நீங்க நட்ராஜர் எடுத்துக்கோங்க, தில்லை நட்ராஜர், அவரே ஆட்டோன்னு வந்தா ஒத்த கால தான் நிக்கிறாரு. இங்க ஒருத்தர் இருக்காருங்க, நம்மளுடைய டார்லிங், அவர் வந்து ஒத்த கால்ல நிக்கிறாரு. எப்போன்னா பேட்ஸ்மேனுடைய ஒத்த காலையே பார்த்து யார்கர் போட்டு 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 தனி இடத்துல நிக்கிறாரு. அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். சன்ரைசர்ஸுக்கு ஜொலிச்சிட்டு இருக்கிற நம்மளுடைய நட்ராஜன், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். வெல்கம் மிஸ்டர் நட்ராஜன். நட்டி வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நான் உங்களுக்கு கொடுத்த இன்ட்ரோடக்ஷன்ல ஏதாவது தப்பு இருக்கா, இல்ல கரெக்டா இருக்குதா? சார் போதும் சார், போதும் சார். ஓகே நட்டி, எல்லாரும் கேக்குற விஷயத்த நான் எதுவுமே உங்கள்ட்ட கேட்கல. இப்போ வந்து அதான் எங்களுக்கு டைம் கொடுத்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அது ஒரு விஷயம். இப்போ ஜென்ரலாவே ஒரு கிரௌடுக்கு முன்னாடி கிரிக்கெட் ஆடணும், பாப்புலர் ஆகணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும். சர்ப்ரைஸா உங்க கெரியர் இன்டர்நேஷனல் லெவல்ல ஆரம்பிக்கிற சமயத்துல கிரௌட் இல்லாம ஆடினு இருக்கீங்க இல்லையா? இந்த கிரௌட் இருக்கும் போது ஆடுறத விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கா? டென்ஷன் கம்மியா இருக்கா கிரௌட் இல்லாம ஆடுறது? இல்ல சார், நம்ம டிஎன்பிஎல் அந்த கிரௌடு முன்னாடி ஆடிட்டு இந்த கிரௌட் எல்லாம் எனக்கு இந்த பேக்கப் மைண்ட்ல இல்ல சார். ஏன்னா நம்ம இங்க டிஎன்பிஎல் ஆடிட்டு இல்ல, அந்த கிரௌடு இன்னும் பிரச்சனை இல்லை. கிரௌடு இருந்தா இன்னும் கேப்டன் கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் டிலே பாக்குறது, பேசுறது கொஞ்சம் இது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இப்ப இல்லாதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. சூப்பர் சூப்பர். ஆனா கிட்டத்தட்ட கிரௌடே உங்களை பார்த்து சேர் பண்ற லெவலுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான் தோனி விக்கெட் எடுத்தது. கிரௌடு கண்டு தெரிஞ்சிருக்கும், இல்லாத கிரௌட கூட. அப்படி எடுத்த போது அந்த ஓவர்ல இப்ப தோனி என்ன போட்டா கஷ்டம் அப்படின்றதுதான் மைண்ட்ல ஓடிச்சா? தோனிக்கு என்ன மாதிரி பால் கஷ்டம்னு தோணுச்சா? எனக்கு தெரிஞ்சது அந்த நான் பிளான் பண்ண மாதிரி ஒயிட் ஏர்கர் பிளான் பண்ணியிருந்தேன் சார். ஸோ ஆமா ஆமா, ஒயிட் ஏர்கர், ஒயிட் ஸ்லோ பால் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 6 கட்சி அடிச்ச அப்புறம் இல்ல என்ன வேற எதுவும் ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம ஏர்கரே போட்டு போயிடலாம் தான் ஏர்கர், ஒயிட் ஏர்கர் போட்டா சார். இல்ல நட்டி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னன்னா, இப்போ தோனியோட விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் நார்மலா வந்து ஸ்ரீசாந்த் எல்லாம் பார்த்தா ட்ரிப்ளிங் எல்லாம் ஃபுல்லா சுத்திட்டு வருவார் விக்கெட் எடுத்த அப்புறம், தோனி விக்கெட் எடுத்த அப்புறம். நீங்களா இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், எல்லாமே சாந்தமா இருக்கீங்க. இந்த சாந்தோன்றது கூடவே இருக்கிற குவாலிட்டியா, இல்ல பெரிய ஆளு நம்ம ஏதாவது குச்சி கிச்சு பண்ணா ப்ராப்ளம் ஆயிடும்ங்கிறதா கம்மி இருந்தீங்க? இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல சார். எப்படி சொல்றது, இதுக்கு முன்னாடி அந்த பால் 6 வாங்கினேன் இல்லையா, அந்த இது மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. தப்பா போட்டுட்டேனே அப்படின்னு அந்த ஒரு தாட்ல இருந்தேன். இந்த விக்கெட் செலிப்ரேஷன்லாம் சோ அந்த 6 போனதுனால நான் அதுல இருந்தேன். நான் இந்த செலிப்ரேஷன்லாம் அவ்வளவு பெருசா நான் இப்ப என்ன செலிப்ரேஷன் எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க டிஎன்பிலே பாத்துருப்பீங்களே. கரெக்ட். இல்ல பேசிக்கா காமா தான் இருக்கீங்க, ரொம்ப காமா லெவல் ஹெட்டடா தான் இருக்கீங்க. இப்படி ஒரு பிரைஸ் விக்கெட், இன்டர்நேஷனல் நம்பர் 1 கேப்டனோட விக்கெட் எடுத்துட்டோமே ஒரு சின்ன குஷி உள்ளுக்குள்ள வந்திருக்கும்.
அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்றதான் கேட்கு. அதான் சார் எனக்கு சந்தோஷம் தான் விக்கெட் எடுத்தது. பட் ஆனா அந்த 6 மட்டும் தான் என்னோட மைண்ட்ல இருந்துச்சு. தேவையில்லாம அந்த ஸ்லாட்ல கொடுத்துட்டேனே அப்படின்னு அந்த ஒரு தாட் இருந்ததுனால நான் இது பெருசா எடுத்துக்கல. அந்த டைம்ல செலிப்ரேட் அந்த மாதிரி எனக்கு தோணவே இல்லை. ஓகே, அது மேட்ச் முடிஞ்ச அப்புறம் ஒரு சின்ன சாட் ஒண்ணு வச்சீங்களா? அந்த சாட்ல இது இடம்பெறவே இல்லையா? அந்த விக்கெட் எடுத்த விஷயம் சும்மா ஜென்ரலா பேசுனதா? இல்ல சார், அது நான் ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட போய் நான் பேசினேன். பவுலிங் எப்படி போடுறேன் என்ன மாதிரி அந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு பேசியிருந்தேன், கான்வர்சேஷன் வச்சிருந்தேன். ஸோ அவரு சொல்லியிருந்தாரு, சூப்பரா போட்டுட்டு இருக்க, உன்னால எப்பெல்லாம் உன்னால நினைக்கிறியோ அப்பெல்லாம் உன்னால ஏற்கட் போட முடியாது, அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ மெயினா வந்து ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ வந்து நிறைய ட்ரைனிங், நல்ல ஹெல்தியான ஃபுட் எடுத்துக்கோ, அந்த மாதிரி சும்மா பவுலிங் பத்தி பேசிருந்தேன் சார். ஓகே, இப்போ நீங்க யார்கர்ஸ் போடும்போது எனக்கு ஒரே ஒரு டவுட். எப்பயுமே நான் இன்ஃபேக்ட் ஒரு ரிவ்யூல கூட சொன்னேன் 2 மேட்ச் முன்னாடி, நீங்க யார்கர் போடுறது வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணி வரீங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா யார்கர் காணாம போச்சு, நிறைய போலர்ஸ் போடுறதுல. எனக்கு ரொம்ப பிடிச்சது வாசிம் அக்ரம், கபில் தேவ் 2 பேர் யார்கர் சொல்லி போடுவாங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட் அந்த காலத்துல ஆடினதுனால சவுத் ஜோன்ல ஆடின போது எனக்கு பயங்கர ஃபேனா இருந்தேன். சோ இப்ப நீங்க யார்கர் ஃபைனல் ஸ்டேஜஸ்ல லாஸ்ட் டெத் ஓவர்ஸ்ல போடும்போது போக்கஸ் வந்து எப்படியும் பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்டர்னா அவருடைய லெஃப்ட் ஷூ தான் இருக்கும் போக்கஸ், அதுல போய் இறங்கணும் பால்ன்ட்டு. பட் சம்டைம்ஸ் ஸ்பீடா யார்கர் போடணும், எப்படியாவது அதை ஆடிடவே கூடாது, அடிச்சிடவே கூடாதுன்னு போடும்போது மைண்ட்ல போக்கஸ் வந்து பேட்ஸ்மேனுடைய ஃபுட்டை தவிர ஸ்பீட்ல போயிடுதா? அதனால ஃபுல் டாஸோ ஷார்ட் பாலோ வருதா? இல்ல எனக்கு ஒரே ஒரு கான்செப்ட் எப்படின்னா, என்னோட அந்த டோ தான் நீங்க சொல்ற மாதிரி, அந்த டோ, அந்த ரீச், அதுதான் என்னோட ஃபுல் மைண்ட் செட் இருக்கும். ஈவன் எவ்வளவு ஃபாஸ்டா போறதுனாலும் போடுவேன். அந்த ஃபுல் டாஸா போறது என்னன்னா, பிகாஸ் சம்டைம்ஸ் நான் வந்து ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிருப்பேன், கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்பேன் சார். எல்லாருமே கண்டிப்பா எல்லா டைமும் அது ஒரு எக்ஸிக்யூட் பண்றது ரொம்ப பெரிய கஷ்டம், ரொம்ப கஷ்டம் அது. சோ ஒரு மேபி நான் ரொம்ப டயர்டா இருந்திருக்கலாம் அந்த ஃபுல் டாஸ் போடுறப்போ. சோ எனக்கு லோ ஃபுல் டாஸ் போனா பிரச்சனை இல்லை, பட் ஃபுல் டாஸ் போக கூடாது, அதுதான் என்னோட மைண்ட் செட் இருக்கும். அந்த ஃபுல் டாஸ் வந்து ஹேப்பன் சார், கண்டிப்பா நடக்கும், எல்லா பவுலருக்கும் நடக்கிறது தானே அந்த மாதிரி ட்ரை பண்றப்போ. நான் இதை ஏன் கேக்குறேன்னா, நீங்க பிறகுறது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஷார்ஜால ஒரு பயங்கர ஹிஸ்டாரிக் மேட்ச் நடந்தது. கடைசி ஓவர் கபில் தேவ் போறதா சேடன் சர்மா போறதான்னு சொல்லிட்டு முந்தின ஓவரை கபில் தேவ் போட்டு கண்டெயின் பண்ணிட்டார் டெரிஃபிகா. கடைசியில சேடன் சர்மாக்கு வந்தவர் கடைசி பால் நம்மள காப்பாத்துவார் நினைச்சா கரெக்டா ஃபுல் டாஸ் போட்டார், அதை 6 அடிச்சார். அப்ப ஜாவேத் மெந்தாத் கிட்ட இன்டர்வியூல கேட்டது சொன்னாரு, 100% அவர் யாருக்கு ட்ரை பண்ணுவாரு, ஆனா அது ஃபுல் டாஸ் தான் போடுவார் நினைச்சிட்டேன், நான் ரீட் பண்ணிட்டேன் மைண்ட், அதனால நான் ஃபுல் டாஸ்க்கு ரெடியா இருந்தேன். சோ அதனால கேட்டேன். மைண்ட்ல ஸ்பீட், ஏன்னா ஸ்லோ யார்கர்ன்றத ஸ்லோவாவும் போடலாம், அதனால கேக்குறேன். யார்கர்லயே ஃபோக்கஸ் இருக்கா இல்ல ஸ்பீட்ல ஃபோக்கஸ் இருக்கான்னு கேட்டாங்க. இல்ல நான் யார்கர் தான் பிராக்டிஸ் பண்ணேன், அதுதான் சார் என்ன ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும். சோ நட்ராஜ், இப்ப லாஸ்ட் வார்னர் உங்கள்ட்ட சொல்றாரு, இந்த பார் நட்டி, உனக்கு 4 ஓவர் அட்ட ஸ்டேஜ் கொடுக்குறேன், கண்டினியூஸா 4 ஓவர் நீ தான் போட போற, ஆனா நீ டிசைட் பண்ணி சொல்லு, பவர் பிளேல கண்டினியூஸா 4 ஓவர் வேணுமா, டெத் ஓவர்ஸ்ல 4 ஓவர் வேணுமான்னு கேட்டாருன்னா எதை ஆப்ட் பண்ணுவீங்க? ஏன்? டெத் தான் சார் போடுவேன், எனக்கு சேலஞ்சிங்கா போறது ரொம்ப பிடிக்கும். லவ்லி, சூப்பர். சோ எனக்கு அதெல்லாம் நிறைய கத்துக்க முடியும் ஆக்சுவலா. இன்ஃபேக்ட் என்ன தப்பு பண்றேன்னு அப்பதான் தெரியும். சோ எனக்கு அந்த டெத்ல போறது ரொம்ப பிடிக்கும், பட் சேலஞ்சிங்கா இருக்கும் எனக்கு. சரி, இப்ப நீங்க கலீல் 2 பேர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கீங்க, அதுல பிரையாரிட்டி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்ற ஒரு ஃபீல் இருக்கா இல்ல அவருக்கு கொடுக்குறாங்கன்ற ஃபீல் இருக்கா இந்த மாதிரி குரூஷியல் சிச்சுவேஷன்ஸ்ல? இல்ல சார், அவன் வந்து நியூ பால்ல நல்லா போடுவாரு, ஈவன் டெத்லயும் போடுவாரு. பிளஸ் மெயினா நான் டெத்ல அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வந்ததுனால என்ன மோஸ்டா டெத்ல யூஸ் பண்றதுக்கு பாப்பாங்க சார். ஆண்ட்ரே ரசல் போலிங் பார்த்தாலே சம்டைம்ஸ் ரவுண்ட் தி விக்கெட்ஸ் எடுத்துட்டு யாருக்கிற வைட் அவுட் சிஸ்டம் போடுறாரு. ஓகே, அப்போ திருப்பி எல்லா வீடியோலயுமே சொல்லிட்டு இருப்பேன், நட்ராஜ் ஒருத்தர் தான் கான்சென்ட்ரேட் பண்றாரு யார்கர்லன்னு. அந்த யார்கரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க தோனிக்கு வைட் அவுட் சிஸ்டம் அந்த யார்கரை போடுவேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது. உங்களுடைய அந்த யார்கர்ஸ் அண்ட் ஸ்விங்க பத்தி நான் வந்து ஒரு செலக்டர், உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், பரத்குமார் இருக்காரு, பரத்குமார். அவர் 2 ஸ்விங்கும் பிரமாதமா போடுவாரு. அவரும் பயங்கரமா, நட்டி இஸ் ஆல்வேஸ் வில்லிங் டு லேர்ன் சொன்னாரு கிட்ட. எது சொன்னாலுமே அதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் வச்சு கத்துக்கிறாரு, ரொம்ப பியூட்டிஃபுல், கிராஸ்ப் இஸ் வெரி குட் சொன்னாரு. லவ்லி. இப்ப நீங்க டெத் ஓவர்ஸ் போடும்போது ஒரு முகம் உங்களை ரேட்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல நீங்க முகத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாம நான் யார்கர் போடணும் அது யாரா இருந்தாலும் சரிட்டு போடுறீங்களா? அதெல்லாம் யாரா இருந்தாலும் சரி, இப்ப என்னோட ஸ்ட்ரென்த் நான் தான் அதுதான் பார்ப்பேன். நான் அவங்க சப்போஸ் இப்ப அவ அப்படி நினைச்சுன்னு வச்சவங்களேன், என்னோட பவுலிங் சுத்தமா வராது, அதுல அடிதான் வாங்குவேன் நிறைய. ஈவன் என்னோட இதுல நான் போட்டு அடி வாங்கினா எனக்கு ஹாப்பி தான். சோ ஏன் நான் தப்பா போட்டிருக்கேன் இல்ல அந்த மாதிரி நான் கைஸ் பண்ணலாம். நீங்க சொல்ற மாதிரி அவரு அந்த மாதிரி இருக்காங்கன்னு பாத்துட்டு போனா அது என்னோட முட்டாள்தனம் தான். ஓகே, சோ இப்ப தோனி ஃபிட்னஸ்க்கு அட்வைஸ் பண்ணாரு இல்லையா, ஆஸ் இட் இஸ் ஃபிட்னஸ் ரெஜிம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி பாத்துக்கிறீங்க உடம்ப,
ஃபிட்னஸ் நல்ல ட்ரைனர் வச்சு நல்லா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு, எனக்கு ஹெல்த்தியா பாத்துக்கணும். என்னோட ஃபிட்னஸ் இப்போ வந்து கெம்ப்ளாஸ்ல ஆடிட்டு இருக்கேன் சார், ஓகே. ஜாலி ரோஸ் கிரிக்கெட் கிளப். அந்த கெம்ப்ளாஸ்ல ஆடிட்டு இருக்கேன். ஸோ ஃபுல் அண்ட் அவங்க தான் எல்லாமே பாத்துக்கிறாங்க. பரத்ரி சார், ஜெயக்குமார், அஜய், அப்புறம் இந்த ஹேமந்த் எல்லாரும் அங்கதான் பாத்துக்கிறாங்க என்ன. ஸோ எனக்கு தனசேகரன் எங்க டீம்ல இருக்காரு, ட்ரைனர் அவர் தான். ஸோ அவர்கிட்ட தான் ப்ரோக்ராம் வாங்கிட்டு இருக்கேன். பிசியோ வந்து எனக்கு ஷாம் சுந்தர்னு அவர், அதுவும் எங்க டீம் தான், ஜாலி ரோஸ்ல தான். எல்லாருமே அங்கதான் சார், அவங்க தான் எல்லாமே என்ன பாத்துக்கிறாங்க. லாஸ்ட் 6 இயர்ஸா அவங்க தான் பாத்துக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட தான் ப்ரோக்ராம் எல்லாம் வாங்குறேன். தனசேகர் தான் என்னோட பர்சனல் ட்ரைனர் மாதிரி. அவர் தான் லாஸ்ட் 4-5 இயர்ஸா அவர் தான் என்ன பாத்துக்கிறாரு சார். ஸோ இப்போ வரைக்குமே நான் இங்க எல்லா ஒர்க் அவுட் பண்றது எல்லாமே அவர்கிட்ட இருந்து நான் வாங்கினேன். இப்போ இந்த மாதிரி டெத் ஓவர்ஸ் சேலஞ்சுன்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி சமயங்கள்ல ஃபார் எக்ஸாம்பிள் டெவிலியர்ஸ் ஆடுறான்னு வச்சுப்போம். டெவிலியர்ஸோ போலார்டோ ஹர்திக் பாண்டியோ டஃபஸ்ட் ஹிட்டர்ஸ் ஆடுறாங்க. இன்னைக்கு டேட்ல நீங்க டாப் கிளாஸ் குவாலிட்டி போலிங் நீங்க போடுறீங்க, குவாலிட்டேட்டிவ் பேட்ஸ்மேன் ஆடுறான். ஆனா உங்களை அவுட் ஸ்மார்ட் பண்ணணும்னா அவன் தான் இம்ப்ரூவைஸ் பண்ணுவான். ஒன்னு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போவான், இல்ல அவுட் சைட் எக்ஸ்ட்ரீம் விட்ரா பண்ணிப்பான். அப்படி நீங்க ஓடி வந்து ஸ்டம்ப் கிட்ட வரும்போது டெசிஷனை மாத்த வேண்டியிருக்கும், கை கால நவுத்தினாங்கன்னா. சோ லெக் சைட்ல டவுன்ல ஒரு டெவிலியர்ஸ் போறாருன்னா என்ன பால் போடுவீங்க? ஆஃப் சைட் பக்கம் நவுறாருன்னா என்ன பால் போடுவீங்க? ஆக்சுவலா நான் இப்போ அவர் இந்த ஒரு நவராருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதுல வந்து இந்த ஸ்கியூப் ஆடுறது இல்ல லெக் ஸ்டம்ப் ஆடுறது அப்படின்னா எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது. லோடிங் அப்பயே ஒரு நவராருன்னா எனக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ண தெரியும் சார். எனக்கு அப்படியே வைட் இன்னும் வைடா போட தெரியும். ஐ மீன் டெவிலியர்ஸ் டவுன் தி லெக் சைடு வராருன்னு வெச்சுங்க, அப்ப நீங்க எப்படி போடுவீங்க? லெக் சைடு வரதா இப்போ ரைட்னா லெக் சைடு வரதா சொல்றீங்களா? நான் இப்ப நீங்க போடுறீங்க, நான் ரைட் ஹேண்டர், நான் இப்படி போறேன், இந்த பக்கம் போடுவேன், வைடா போடுவேன், நல்ல வைடா போடுவேன், அந்த பக்கம் போடுவீங்க. ஓகே, அந்த பக்கம் போய் ஸ்கூப் ஷாட் அடிக்கிறதுக்கு போனாங்கன்னா என்ன போடுவீங்க? ஜென்டல் இன்னும் வைடா போடுவேன். எலிவேஷன் கிடைக்க கூடாது. ஓகே, புரியுதுங்களா? இப்படி நிக்கிறாங்கன்னா இப்போ ரைட் ஹேண்ட், இப்போ இவர் வந்து இங்க வராரு, இந்த ஆஃப் ஸ்டம்ப் ஏறி வராருன்னா நான் இன்னும் அந்த வைட் லைனை தாண்டி இன்னும் வைடா தான் போடுவேன். ஏன்னா இது கிடைக்க கூடாது எனக்கு இங்க அடிச்சா பரவாயில்ல. நட்டி உங்க ஃபீல்டருக்கு அடி போடு நட்டி, ரொம்ப போட்டீங்கன்னா. இப்போ மைண்டுக்குள்ள ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இருக்கு, கரெக்டா போடுறீங்க. எப்பயாவது நர்வஸ்னஸ் வந்ததா? ஒரு 2 6 அடிச்சிட்டாங்கன்னா ஒரு நர்வஸ்னஸ் வருமா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மேட்ச் அப்போ அந்த மாதிரி ரன்ஸ் போறப்போ கொஞ்சம் நர்வஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த தெரிஞ்சிருச்சு என்ன பண்ண என்ன ஏது, அதுல இருந்து எப்படி வரணும், கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. நான் அடுத்த நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். இன்கேஸ் ஒரு 6 போனாலும் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட் நல்லா கிளியரா இருந்துட்டேன் சார் என்னோட இதுல. சப்போஸ் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பேட்டிங்ல வருதுன்னு வச்சுங்க, அப்ப நீங்க மைண்ட் செட்டை மாத்தினே இருக்கணும். சிங்கிள்ஸ் எல்லாம் எடுத்துனே இருந்தாங்கன்னா கொஞ்சம் நிறைய யோசிப்பீங்கல்ல வித்தியாசமா. எனக்கு கண்டிப்பா இருந்திருக்கு. பட் எனக்கு அந்த டெத்ல போறப்போ அந்த மாத்திர எனக்கு 6 பாலுக்கு 6 ரன் அடிச்சா போதும், எனக்கு விக்கெட் தேவையில்லை. அந்த மைண்ட் செட்ல இருப்பேன் நான். சோ நான் விக்கெட்டுக்கு அழிஞ்சாதான் ரன்ஸ் கொடுக்கறதுக்கு நான் எக்ஸ்ட்ராவா ஏதாவது ட்ரை பண்ணாதான் ரன் கொடுக்க முடியும். பிளஸ் நான் வந்து 6 பாலுக்கு 6 ரன் கொடுத்தேன்னா அந்த இடத்துல எனக்கு அது பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அந்த டெத்ஸ்ல அந்த 16 17 ஓவர்ல அந்த மாதிரி அடிக்கிற பேட்ஸ்மேனுக்கு நான் 6 ரன் கொடுத்தேன்னா அது பெரிய விஷயம். 6 to 8 ரன் வச்சுக்கோங்களேன், ஒரு 2 போயிடுது 8 ரன். 6-4 கொடுக்காம நான் அந்த ஓவர் நல்லா கம்ப்ளீட் பண்ணாம எனக்கு ஹாப்பி. சோ ஈவன் லெஃப்ட் ரைட்டா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. தட்ஸ் நைஸ். அண்ட் இப்போ இந்த bowlingல இப்ப நீங்க வந்து நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு வரதுக்கு காரணம் யாருக்கு? ஓகே, அதர் தென் தட் இந்த கேரம் பால், நக்கிள் பால், அப்புறம் ஷட்டில் பால், எல்லா கேம்ஸும் வருது இப்போ கிரிக்கெட்ல. இல்ல பேட்மிண்டன் பால் எல்லாம் வருது. அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஸ்லோ ரன் ஏதாவது வச்சிருக்கீங்களா மெதுவா ஏமாத்துறதுக்கு? ஸ்லோ பால் என்கிட்ட இருக்கு சார். நேச்சுரலா எனக்கு ஸ்லோ பால் நல்லா வரும், கட்டர்ஸ் நல்லா வரும். லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு, லெக் கட்டர்ஸும் வரும். ஒரு நக்கல் பால் மட்டும் போட முடியாது, ஏன்னா என் ஃபிங்கர்ல அடிபட்டு இருக்கு. சோ இதுல வந்து நான் நிறைய என்னால கை மடக்க முடியாது. வார்னருக்கு தமிழ்ல அட்வைஸ் ஏதாவது கொடுத்தீங்களா? வில்லியம்சனுக்கு ஏதாவது கத்து கொடுத்தீங்களா தமிழ்? நீங்க வேற அந்த மாதிரிலாம் எது இல்லைங்க. இல்ல, கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு? வார்னர் என்ன எப்படி பேசுவார் உங்ககிட்ட? அதான் சார், எனக்கு ஃபீல்ட்ல ஆன் ஃபீல்ட்ல எனக்கு பிரச்சனை இல்லை. அவரு கம்யூனிகேட் பண்றதே ஈஸியா பொறுமையா ஹேண்டில் பண்ணுவாரு. ஸோ ரொம்ப புரியும், நானும் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இன்கேஸ் இதுக்கு முன்னாடி 3 மேட்சஸ் நினைக்கிறேன் இவரு புவி இருந்தாரு. ஸோ அவர் இருக்கிறப்போ ரொம்ப இன்னும் ஈஸியா அவர் வந்து அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி, ஏன்னா நான் ப்ரெஷர்ல ஏதாவது 6-4 வந்து அவர் தான் என்கிட்ட வந்து பொறுமையா என்ன பண்ணு, உன்னோட இது நல்லா பண்ணு, சூப்பரா புவியும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு சார். சோ அந்த ஆன் ஃபீல்ட் அந்த பிரஷர் டைம்ல சம்டைம்ஸ் அந்த டைம்ல இல்ல, ஒருவேளை வார்னருக்கு வந்து நீங்க ஒரு 6 கொடுத்துறீங்க, கோவம் வந்ததுன்னா கூட நச்சி ப்ளீஸ் போல் யோர் கட் அப்படின்னு மெதுவா சொல்லுவாரு. இல்ல என்கிட்ட இன்ன வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணது இல்லை சார். அப்படியே போனாலும்
ரொம்ப இது அப்படியே வச்சிருக்காத, ரொம்ப பயப்படாத, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சகஜம் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு. கொஞ்சம் பாசிட்டிவா பேசுவாரு. அவங்களுடைய ஆக்சென்ட் எல்லாம் கேட்ச் பண்ணிட்டீங்க, ரொம்ப ஈஸியா இருக்கு அப்ப புரியுது அவங்க பேசுறது. ஆமா சார், ஆமா சார். இப்ப உங்களுக்குள்ள கோட் என்ன சார் இன்னொன்னு என்னன்னா, நான் பேசுறது புரிஞ்சுப்பேன், ரிட்டர்ன் பேசுறது தான் கொஞ்சம் கஷ்டப்படுவேன், மத்தபடி ஓகே சார். அதெல்லாம் வெளுத்து வாங்கி உங்க பால் தான் பேசுது, அப்புறம் என்ன நீங்க பால் பேசுது. எனிவே நட்டி, இப்ப வந்து கோட் வேர்ட்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? விக்கெட் கீப்பருக்கு நைஸா சொல்லிக்கிற மாதிரி விஷயங்கள், இந்த பால் இப்படி போட போறேன், இப்படி ஒதுக்கினுவா, லெக் சைட்ல நெல்லு, ஏதாவது கோட் வேர்ட்ஸ் வச்சிருக்கீங்களா போலிங்ல? இல்ல கோட் வேர்ட்ஸ் மீன்ஸ் இப்ப கீப்பர் ஒரு என்ன வந்து நான் ஏற்கனவே தான் போறேன்னு தெரிஞ்சு பேட்ஸ்மேன் முன்னாடி வந்து நின்னாங்களா, அப்போ வந்து நான் கேட்பேன் கீப்பர் கிட்ட, ஏதாவது பேட்ஸ்மேன் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி கம்யூனிகேட் தான் இருக்கு. சோ அவர் சொல்லிடுறாரு, பின்னாடி இந்த பேட்ஸ்டோ 2 ஸ்டெப் முன்னாடி இருக்கேன், 2 மீட்டர் முன்னாடி இருக்கேன், அந்த மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல போகும்போது நம்ம எப்படி ஆரம்பிச்சோம், சேலம் பக்கத்துல ஒரு கிராமத்துல இருந்து ஆரம்பிச்சோம், இன்னைக்கு வந்து பேட்ஸ்மேனை கூட ஃபேஸ் பண்ணிடலாம் போல இருக்கு, கேமரா ஏகப்பட்டது ஃபேஸ் பண்ண வேண்டியது, அப்புறம் பணம் விஷயங்கள், இப்படி ஒரு லைஃப் மாறினதும் எப்படி அந்த பேலன்ஸ் ஈஸியா மெயின்டைன் பண்ண முடியுதா? லைஃபே மாறி போச்சு கொஞ்சம்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? அது இப்ப இந்த துபாய்க்கு வந்ததுக்கு அப்புறம், இந்த மேட்சஸ்க்கு ஆனதுக்கு அப்புறம் தான் சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த கேமரா அந்த இது எல்லாம் வந்தது. இதுக்கு முன்னாடி அப்படியே நார்மலா காமா தான் போயிட்டு இருக்கு. கமிங் டு அப்பா அம்மா, எவ்ரி மேட்சுக்கு அப்புறம் அவங்களுடைய ஹாப்பினஸ் எக்ஸ்பிரஸ் பண்றாங்களா, இல்ல நீ இது இன்னும் பெட்டரா பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்களா? எப்படி இருக்கு ஃபீட்பேக் எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட? அப்போ எல்லாம் எல்லாமே ஹாப்பி சார். அவங்க ஒண்ணுதான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு கிரிக்கெட் தெரியாது, பட் சொல்லுவாங்க அடிப்படாம ஆடுன்னு சொல்லுவாங்க. எப்ப போனாலும் எப்ப போனாலும் அடிப்படாம ஆடு, சோ பாத் கேர்ஃபுல்லா ஆடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ அவங்க ஹாப்பி சார். இப்ப இந்த டைம்ல நிறைய அவங்க கிட்ட எல்லாம் வந்து பேசுறாங்க, ஊர்ல எல்லாம் நிறைய சொல்றதுனால செம்ம ஹாப்பில இருக்காங்க. இல்ல, ஏன்னா நான் கிரிக்கெட் ஆடின பீரியட்ல ஒரு கோச் இருந்தாரு, அவர் ஒரு பெரிய அட்வைஸ் ஒண்ணு பண்ணுவாரு, பார் பாஸ்கி அவுட் ஆற பால பார்த்து ஆடுனாரு. இன்னி வரைக்கும் எனக்கு தெரியல எப்படி. அண்ட் அதர் ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, கிரிக்கெட்டை தவிர டைம் பாஸ் பண்ணணும்னா மூவிஸா இல்ல என்ன இன்ட்ரெஸ்ட்? நான் ஊர்ல இருந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறது ரொம்ப பிடிக்கும் சார். ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது, மூவி பண்றது பிடிக்கும். சென்னையில இருந்தேன்னா எங்கேயும் போக மாட்டேன், மோஸ்டா ரூம் பிராக்டிஸ் இது மாதிரி தான் இருப்பேன். மேபி போனா மூவிக்கு போவோம் சார், அவ்வளவுதான், வேற எதுவும். அப்போ யாருடைய படம் கண்டிப்பாவே பார்க்கணும்ன்ற ஒரு ஆர்வம்? யாருடைய படம்? ரஜினி படம் பார்ப்போம். ஃபேண்டாஸ்டிக். அண்ட் ரொம்ப பிரமாதம், நீங்க பேசுற விஷயங்கள் நல்லா இருக்கு. சப்போஸ் ஃபார்ம் போயிடுச்சு, ஒரு 3 ஓவர் 3 மேட்ச்ல உங்களுடைய யூசுவல் ரிதம் வரல, விக்கெட்ஸ் வரல, எக்கானமியும் ப்ராப்ளமா இருக்குன்னு தோணும் போது, அதுல இருந்து திருப்பி உங்களுடைய மைண்ட் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஏதாவது ஃபார்முலா வச்சிருக்கீங்களா? கெட்டிங் பேக் இன்டு தி கேம். இதுக்கு முன்னாடி லீக் இந்த மாதிரி நிறைய இடத்துல அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நடந்திருக்கு, அடி வாங்கியிருக்கேன். ஸோ அந்த இதுல இருந்து கம்பேக் என்ன கொடுக்கணும்னா, நான் பேசிக்கா ஏதாவது தப்பு பண்ணேன்னா என்னோட பவுலிங்ல எனக்கு தெரிஞ்சிடும் சார். ஸோ என்ன தப்பு பண்றேன் அப்படின்னு நான் எனக்கு அது அந்த அளவுக்கு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் அந்த அளவுக்கு என்னோட பவுலிங்ல தெரிஞ்சிருக்கு. நிறைய விஷயம் நான் என்ன தப்பு பண்றேன், ஏதாவது மிஸ் பண்ணிருக்கேன்னா அப்படின்னு நான் அந்த டைம்ல எந்த கோச்சஸ் இருக்காங்களோ அவங்க கிட்ட கேட்பேன். ஆமா கரெக்ட், அந்த மாதிரி பண்ணிருக்குன்னு சொல்லுவாங்க. சோ நான் அது என்ன தப்பு பண்ணிருக்கணும் அதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ண பார்ப்பேன். அதுல இருந்து நான் அடி வாங்கியிருக்கேன், நான் ஏன் அது தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு அதுல நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம் சார். ஆமா 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 தப்பு பண்ணதை எப்படி சார் பண்ண முடியும், கரெக்டா பண்றது தானே பண்ண முடியும். பிளஸ் அந்த இது நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டம் அந்த இருந்து வருது. கண்டினியூ 3 மேட்ச் அடி வாங்கிட்டு இந்த மாதிரி பேக்கப் மைண்ட்ல பயங்கரமா ஓடும் பின்னாடி, ரொம்ப ப்ரெஷர் தான் அது ஹேண்டில் பண்ண. பட் எல்லாமே என்ன சொல்றது, தில்லுக்கு துட்டு மாதிரி அது மாதிரி பண்ணிட்டு போயிட்டே வேண்டியதான் சார். சூப்பர். சோ நட்டி தான் உங்களோட நிக்நேமா? இல்ல சார், ஊர்ல வந்து என் பேரு சின்ன வயசுல மணின்னு கூப்பிடுவாங்க எங்க அம்மாலாம், அம்மா அப்பா எல்லாரும் மணி. நான் கிரிக்கெட் வந்து இந்த மாதிரி செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் என் பேரே தெரியும் ஊர்ல பாதி பேருக்கு, நட்ராஜ்னு. ஒரிஜினல் மணி. செல்லமா வீட்டுல எல்லாரும் கூப்பிடுறது மணின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த மணியான வாய்ப்பையும் பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சார். ஓகே, இப்போ how do you foresee your future? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இந்தியன் ரேங்க்ஸ் கண்டிப்பா வரணும், கபில் தேவ் எல்லாம் போட்ட மாதிரி யாருக்காஸ் கன்சிஸ்டன்டா நீங்க போட்டே இருக்கணும்ன்றதா, அதுக்கு நோக்கி எப்படி போயிட்டு இருக்கீங்க இப்போ? அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல்? இல்ல அது அந்த தாட்டே இல்ல சார் எனக்கு இப்போ. நீங்க அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி இல்ல. இப்ப இருக்கிறத எல்லாமே நான் எப்படி நல்லபடியா முடிக்கணும்னு நான் பாக்குறேன். இருக்கிற மேட்ச் எல்லாம் எப்படி நல்லபடியா பண்ணணும், என்ன மாதிரி நம்ம இப்ப லாஸ்ட் மேட்ச் ஏதாவது அடி அது எப்படி கரெக்ஷன் பண்ணி எப்படி அது வந்து பெட்டர் பண்ணணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப நீங்க போட்டுக்கிற டிஷர்ட் தோனி கொடுத்ததுன்னு சொன்னாங்க, உண்மையா? அது எல்லோ? இது அடிடாஸ் கம்பெனி இது சார்.
சூப்பர் நட்டி. சோ இட்ஸ் பிளஷர் டாக்கிங் டு யூ. இன்னைக்கும் கண்ணுல தண்ணி வருது ஒரு விஷயத்த நினைச்சா அப்படின்னு ஏதாவது இருக்கா சென்டிமெண்டலான விஷயங்கள்? மெயினா சொல்லணும் ஒரு விஷயம் என்னன்னா, நான் இப்ப சென்னை லீக் ஆடுற கெம்ப்ளஸ்ட் டீம் இருக்குல்ல சார், ஜாலி ரோவர்ஸ் சன்மார்க் குரூப் பியூட்டிஃபுல்லா பாத்துக்கிறாங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சு. ஏன்னா பரத் ரெட்டி சார், ஸோ அவங்க மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சூப்பரா பிளேயர்ஸ் ஹேண்டில் பண்றாங்க. அவங்களுக்கு இந்த லாக்டவுன் அப்போ ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க சார். சோ நட்டி, இப்போ அப்கமிங் கிரிக்கெட்டர்ஸோ இல்ல கிரிக்கெட்டை வாட்ச் பண்ற ஃபேன்ஸோ நட்டியை பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்துல இன்ஸ்பயர் ஆகலாம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா ப்ரோக்ரஸ் ரூட்ல கரெக்டா வந்துட்டே இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? பண்ற வேலைய மனசார 100% செய்யணும். ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் மெயின் சார். என்னோட லைஃப்ல நான் கத்துக்கிட்டது அதுதான். இப்ப பாருங்க, சில பேர் வந்து 80% இந்த இப்ப லீக் சென்னையில தான் வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து வந்து ஆடுறாங்க சார். சில பேர் எல்லாம் பாத்துருக்கேன். பக்கத்துல வந்திருப்பான், ஒரு 80% வந்திருப்பான். அதனால ஒரு 20% அவனால எஃபர்ட் போட்டிருந்தா அவன் பெரிய கிரிக்கெட்டர் ஆடி இருப்பான். இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நிறைய பிளேயர் போயிருக்காங்க. நான் அதான் சொல்றேன், 100% கொடுத்துட்டு அங்க இருந்து உனக்கு ஃபெயிலியர் ஆனா பிரச்சனை இல்ல, மனசு திருப்தியா வந்துடலாம். நீ 80% கொடுத்துட்டு இல்லடா இவ்வளவு தூரம் வந்து கிடைக்கல, அப்புறம் நீ பின்னாடி போயிட்டு அட இன்னும் ஒரு 20% போட்டிருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சு அங்கிருந்து போட்டு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குமோ அப்படின்னு திங்க் பண்றதுக்கு வேஸ்ட் தானே சார். நாங்க கிரிக்கெட் ஆரம்பிச்சது, கிரிக்கெட் போல் ஆரம்பிச்சது, ரஞ்சி ட்ராஃபி ஆடுறதுதான் எய்ம். நான் அந்த வேலையை தான் பண்ணேன். எனக்கு நான் உடனே ரஞ்சி ட்ராஃபி ஆகணும்னு நினைக்கல. நான் எங்கெங்க நான் 4th டிவிஷன் ஆடினோ அங்க பெட்டரா பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அங்க மட்டும் ஃபுல் கவனம் இருந்தது. ஸோ அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் 2nd டிவிஷன் அங்க என்ன பண்ணோம், அங்க அதுக்கு ஏத்த மாதிரி அங்க என்ன அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் அந்த அந்த இடத்துக்கு 100% ப்ராக்டிஸ், 100% எஃபர்ட் போட்டு அந்த 100% ஹார்ட் ஒர்க் பண்ணதுனாலதான் நான் இப்போ இந்த அளவுக்கு இருக்கேன். சில பேர் ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்றாங்க, பட் எடுத்தோடனே பெருசா சீக்கிரமா ரீச் ஆகும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப இந்த காலத்துல சாத்தியமே இல்லை. ஸோ வெரி நைஸ் டாக்கிங் டு யூ நட்டி. அண்ட் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். இன்டர்நேஷனலி இன்னும் பயங்கர ஃபேமஸ் ஆக வாழ்த்துக்கள். கடைசி ஓவர்ல ஓடி வரும்போது ஒருவேளை பேட்ஸ்மேன் நவுந்தாருன்னா என் முகம் உங்களுக்கு முன்னாடி வரலாம். கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா. சோ இப்பயே எனக்கு கிரிக்கெட் வட்டாரத்துல வர நியூஸ் என்னன்னா, நிறைய பேர் 5-6 சாக்ஸ் போட்டுக்கிறாங்களா உள்ளுக்குள்ள, நட்டியுடைய யாருக்கார் காலில் வந்து அடிக்குதுன்னு சொல்லிட்டு. So thank you so much for joining me and Behind Woods ரசிகர்கள் சார்பா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். பிரமாதமா நடராஜன் பல ஃபீல்ட்ஸ்ல நடையை கட்டிட்டு ராஜா வாணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். Thank you so much for joining. Thank you so much sir. நீங்க இன்டர்வியூ பண்ணது ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. Thank you so much sir. Right. Pleasure. Good luck to you for the next match. Thank you sir. Thank you. Title sponsor Jansen Signature Collections matching dhoti and shirts powered by National Safety School, Masters of Safety Education and SA Group of Institutions.